நீ யார்? உன்னுடைய வாழ்க்கை பர்சனலாக நம்ம பேச வேணாலும் நான் பர்சனலாக சொல்கிறேன். நீ இருளர் சமுதாயத்தை சார்ந்தவன், பழைய சர்டிஃபிகேட்டில் படித்தவன், அதனாலே இப்போ பாதிக்கப்பட்டு அரசாங்க பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவன். கரெக்டுங்களா? அவதூறு வழக்கு போட்டு போகிறாங்க சார். இல்லை, அவதூறு வழக்கு போட்டோம். அதனால் என்ன இருக்குது? இது உண்மை தானே சார்? நான் எல்லா எவிடன்ஸோட தானே வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் எவிடன்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் இப்போ பண்ணியிருக்கிறேன்ல, எல்லாம் இருக்குது. என் மேலே ஏன் போட மாட்டேறேன்? நீ போடு, வழக்கு போடு. அதை தானே சொல்கிறேன். இப்போ இருளர்கள் மாநாடு கூட்டி இந்த சமுதாயத்துக்கு இருட்டுக்கடை அல்வா கொடுத்து அனுப்புகிற எல்லாரையும், இளைஞர்களுக்கெல்லாம். இது உண்மை. நீ எல்லாத்தையும் வசூல் பண்ணி வாங்கிட்டு இருக்க. நீ என்னெல்லாம் பண்ணுறன்றது இந்த சமுதாய மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ யாரோட சொல்லுங்க, வன்னியரில் வாழுகின்ற தனித்தீவா தமிழ்நாடு? சொல்லுங்கள். இல்லை, எல்லாரோட இணக்கமாக இருக்கணும். அப்போ எதுக்கு முட்டல் மோதல் போக்கு? மற்ற சகோதர சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்கணும். அவர்கள் மனிதநேயத்தோடு நாம்